ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் மிஷின் அன்பாக்ஸ் பண்ணி போகிற வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்லெஸ் ட்ரில் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இயங்கக்கூடிய ட்ரில் மிஷின். இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோம் பிராண்ட். 12 லித்தியம் பேட்டரியில் இயங்கக்கூடிய மிஷின். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தரலாம். ஏன்னா எனக்கு வந்து பேக்கேஜ் இப்படி தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வெளியே ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சும்மா வச்சு காட்டுறேன். நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வெயிட்டு நல்லாவே ஹெவியாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், இந்த உங்களுக்காக எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என்னை எடுத்தோடனே யூஸர் மேனுவல் வச்சு இப்படி தான் எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா இது படித்து பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கல. எது பிரச்சனை அப்படின்னா ஓர வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 1.5 ஆம்பியரில் இண்டிகேஷன் இருக்குது. இதில் சார்ஜ் ஃபுல்லிங் இண்டிகேஷன் எல்லாமே இருக்குது. இதிலே 2 லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 1.5 ஆம்பியர் பேட்டரி தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா சேம் டைமில் மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 டைப் வந்து வுட்டில் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 டைப் வந்து இரும்பில் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பிட்ஸ் வந்து 6 பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாங் பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இது பிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் குவாலிட்டியில் தான் இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், உடஞ்சிருச்சு. நான் வந்து இது 3 மாதம் கழித்து தான் போடுறேன். இது அன்பாக்ஸ் பண்ணி பிட்ஸ் எல்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. நீங்கள் வாங்கி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நார்மல் யூஸ்க்கு ஓகே தான் இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான், சும்மா பிஞ்சிட்டே வந்துருச்சு. நீங்கள் வெல்டிங் இது பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 10 டைப் வந்து பாக்ஸ் டூல் கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸ் டூலோட இது ஃபிட்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா 10 டைப் வந்து ஸ்க்ரூ பிட்ஸ், சின்ன பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போட்டு யூஸ் பண்ணுற மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆவரேஜ் குவாலிட்டி தான் சொல்லுவேன். யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் நல்லா ஹெவியாக வெயிட்டாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வேர்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டார்க் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரில்லுக்கு தனியாக, ஸ்க்ரூ பிட்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி போர்டு எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தெரியும், ஓரளவு ஓடுது. பவரில் ஓகேவா நல்லா தான் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இருட்டில் கூட ட்ரில் பண்ணுற மாதிரி. அந்த லைட்டால் ஒரு யூஸுமே இல்லை. அது லைட் ஒரு இடத்துல இருக்குது, ட்ரில் பண்ணுற ஒரு இடத்துல இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோல் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ண வரலாம். வந்து பார்த்திங்கன்னா உங்களை வுட்டில் ட்ரில் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. வுட்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே ட்ரில் பண்ணுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் மிஷின் தெனாக இல்லை, நல்லாவே பண்ணுதுன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா தெரியும், வுட்டில் வந்து பிரச்சனை நல்லாவே இறங்குது. எவ்வளோ ஹெவியான வுட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வுட்டுக்கு நான் அதிகமாக வுட்டில் தான் ட்ரில் பண்ணுவேன் அப்படின்னா மிஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வுட்டுக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கதவில் ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு. அது கலத்த முடியுதா கலத்துமானு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் கலத்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே தான். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுற ஆப்ஷன் வச்சு எடுத்துட்டேன். அதனால தான் ஒழுங்காக ஸ்க்ரூ இறங்கலை. அது எனக்கு தெரியல என்னன்ட்டு, அதனால தான் அப்படி வச்சு எடுத்துட்டேன். அது நல்லாவே இறங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் ஆப்ஷன் தான் வச்சு நான் ஸ்க்ரூ பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரியல அந்த ஆப்ஷன் இருக்குது. நான் அப்புறம் தேடி பார்த்து பண்ணி கிடச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரில் மிஷின் ஒர்த்து இல்லைன்னு கேட்டால் ஒர்த்து தான். வாங்க நினச்சின்னா வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.